ஆண்டவர் நம்மை ஒரு காரியத்தை கர்த்தர் ஜெபிக்க செய்வாரானால் நிச்சயமாகவே ஆண்டவர் ஒன்றை செய்ய போகிறார் என்று அர்த்தம். யாருடைய இருதயத்திலெல்லாம் ஆண்டவர் எழுப்புதலை தருகிறாரோ, வேதத்தில் எங்கெல்லாம் ஜனங்களை ஆண்டவர் ஜெபிக்க வைத்திருக்கிறாரோ அங்கெல்லாம் ஆண்டவருடைய மகிமை வெளிப்படுகிறது. கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்கிறதற்கு முன்னாடி, ஆண்டவர் ஒரு மனிதனை பயன்படுத்துவதற்கு முன்பாக அவர்களை என்ன பண்ணுவார்னா அவரோடு அவர் இணைக்கிறார். அவருடைய வார்த்தைகளோடு அவர்களை அவர் இணைக்கிறார். அதனால நான் நம்புகிறேன், ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஜெபத்தை கர்த்தர் கிருபையாய் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். அதனால ஆண்டவர் நம்ம மேல ஒரு பெரிய திட்டத்தை வைத்து, பெரிய நோக்கத்தை வச்சு, நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் நிறைய மாறணும், நிறைய உருவாக்கப்படணும். அந்த ஒரு நோக்கத்திற்காகவே கர்த்தர் இந்த ஜெபத்தை கர்த்தர் ஆரம்பிக்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். இந்த ஜெபம் நடக்க நடக்க ஜெப தூபங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் ஏறெடுக்க நான் நம்புறேன், எவ்வளோ பெரிய சத்துருக்களை ஆயுதமாக இருந்தாலும் அது ஒன்றொன்றாய் தரமட்டம் ஆகிறதை நம்முடைய கண்கள் காண போகிறது. ஆமே, நாகமான் அந்த ஆற்றில் போய் ஃபஸ்ட்டு டைம் குளிச்சு முங்கி எந்திரிச்சு தன்னுடைய தோலை பார்க்கும்போது அது ஏற்கனவே இருந்தது போல அது குஷ்டரோகமாக தான் இருந்துச்சு. ஆனால் வேதம் சொல்லுது, தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை அவன் முழுவதுமாய் கீழ்ப்படுகிற வரைக்கும், அந்த கடைசி டைம் முங்கி எந்திரிக்கும் போது வேதம் சொல்லுது அவனுடைய சரீரம் பச்சை குழந்தையினுடைய சரீரத்தை போல மாறிச்சாமா. அதனால நம்ம மாற நம்ம ஒப்பு கொடுக்க நம்ம சரியாக ஆண்டவர் நிச்சயமாய் அற்புதங்களை செய்கிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். நம்ம முதல்ல கர்த்தர் ஆண்டவர் ரெடி பண்ண போறாரு. எப்பவுமே ஆண்டவர் நம்மை ஆயத்தப்படுத்தி நம்ம ரெடி பண்ணி அதற்கு பிறகு கொடுக்கிற ஆசீர்வாதம் தான் அது நிற்கும், அது தங்கும். அந்த ஆசீர்வாதம் தான் ரொம்ப வேல்யூவான ஒரு ஆசீர்வாதமா இருக்கும். ஆமேன். வேதத்தில் நீங்கள் ஆதியாகமத்திலே வாசிக்கும் போது வேதம் சொல்லுது, ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்றார். என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, நீ போ, நான் உனக்கு காண்பிக்கிற அந்த மோரியா மலை ஒன்றிலே உன்னுடைய பிள்ளையை தகன பலியாக இடு அப்படின்னு ஆண்டவர் அனுப்புறாரு. ஆபிரகாம் அந்த இடத்தை விட்டு அப்படியே கிளம்பி போறாரு. ஆனா அவர் ஆரம்பிச்ச உடனே அந்த மலையை அவர் கண்டுபிடிக்கல. வேதம் சொல்லுது அவர் டிராவல் பண்ணி 3 நாட்கள் பிரயாணம் போனதுக்கு பிற்பாடு தான் என்ன கண்டுபிடிச்சார் அப்படின்னு சொன்னா அந்த மலையை அவர் கண்டுபிடிக்கிறார். அப்போ ஆண்டவர் ஏற்கனவே போ சொல்லிட்டார். அந்த மலையை பார்க்கறதுக்கு முன்னாடி, பலி செலுத்துகிற இடம் எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி வீட்டை விட்டு கிளம்பி 3 நாட்கள். நீங்கள் ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தினுடைய 4வது வசனத்தில் வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, 3ஆம் நாளில் ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து தூரத்தில் அந்த இடத்தை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரனை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்திற்கு திரும்பி வருவோம் என்றான். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளே கிளம்பி புறப்பட்டு போய் 3 நாள் தாண்டி தான் அந்த மலையை கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது அந்த தூரத்தில் அந்த இடத்தை கண்டான். 3 days. அப்போ சில நேரங்களில் ஆண்டவர் நம்மை புறப்பட பண்ணும்போது நம்ம கண்டுபிடிக்க முடியாது. நம்ம எங்கே கொண்டு போறாருன்னு கண்டுபிடிக்க முடியாது. ஆரம்பத்திலேயே ஆண்டவர் நமக்கு கொடுக்க போகிறத கர்த்தர் காண்பிக்க மாட்டார். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ன பண்ணணும்னா விசுவாசத்தோட புறப்படணும், விசுவாசத்தோட காலடி எடுத்து வைக்கணும். அப்படின்னா ஆண்டவருடைய அற்புதங்கள் உடனே, அப்படின்னா ஜெபிச்ச உடனே ஃபர்ஸ்ட் டேவே அப்படி இல்லை. சில காரியத்தை ஆண்டவர் எப்படி நமக்கு தருகிறவர் அப்படின்னு சொன்னா, கண்டிப்பாக ஆபிரகாமுக்கு 3ஆம் நாளிலே அந்த இடத்தை கண்டது போல நம்மையும் ஆண்டவர் இந்த ஜெபம் முடிகிறதற்குள்ளேயே அந்த அற்புதத்தை நிச்சயமாய் கர்த்தர் காண பண்ணுவார். ஆனா நம்ம சோர்ந்து போயிடவே கூடாது, நம்ம மனம் தளரக்கூடாது. அதனால ஒரே நம்பிக்கை என்ன அப்படின்னா, உம்மாலே அல்லாமல் வேறு ஒருவராலையும் ரட்சிப்பு இல்லை. அவர் ஒருவர் தான் நமக்கு விடிவெள்ளி நட்சத்திரம், அவர் ஒருவர் தான் நமக்கு அற்புதம் செய்கிறவர்.
அதனால ஃபர்ஸ்ட் இந்த ஜெபத்தை ஆரம்பிக்கும் போது நம்ம என்ன தீர்மானம் எடுக்கணும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே நான் புறப்பட ஆரம்பிக்கிறேன், நான் ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறேன், நான் விசுவாசிக்கிறதற்கு ஆரம்பிக்கிறேன், நான் நம்ப ஆரம்பிக்கிறேன். ஆனா எனக்கு ஒன்று தெரியும், ஆபிரகாம் எப்படி அந்த ஸ்தலத்தை பார்த்தாரோ அதே போல எனக்கு இருக்கிற அற்புதத்தை நிச்சயமாய் நான் இந்த பலிபீடத்திலிருந்து தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன். கர்த்தர் ஆபிரகாமை காண பண்ணினது உண்மையானால் நம்மையும் காண பண்ணுவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். அப்படியே முழங்கால் படியிட்டு கர்த்தர் சமூகத்தில் தேங்க்யூ ஜீசஸ், நீ நல்லவர் நல்லவர், நீ நல்லவர் நல்லவர். தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் அது தடைபடவே தடைபடாது. சொல்லுங்க, தேவரீர். எல்லா ஸ்பீக்கர் ஆன் பண்ணு. தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது தடைபடாது. நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. இதை ஆரம்பிக்கிறதற்கு எங்களுக்கு பலன் தருகிற கண்மலை நீர் ஒருவர் மட்டும்தான் ஆண்டவர். நாங்கள் வெறுமையாய் போகாதபடி, நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி, ஆண்டவரே ஒருவர் கூட அவமானப்பட்டு போகாதபடி அற்புதத்தை செய்வதற்கு நீர் கடந்து வருகிறதற்காக நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி 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 நன்றி. உங்களால கூடும், உங்களால கூடும். என்னுடைய இயலாமையில நீங்க செயல்படுவீங்க. உன் கரம் அதை செய்து முடிக்கும்னு நாங்க நம்புறோம் ஆண்டவரே. எங்களுடைய இயலாமையில நீங்க செயல்படுவீங்க. உங்க கரம் அதை செய்து முடிக்கும்னு நாங்க நம்புறோம். மலையையே பெயர்க்கிற அளவிற்கு உங்களுக்கு வல்லமை இருக்குமானால் எங்களுக்கு முன்பாக இருக்கிற தடைகள் உமக்கு ஒரு பெரிய காரியமே அல்ல. அந்த தடைகளை உடைக்கிற தேவன் எங்களுக்கு முன்னே, தடைகளை உடைக்கிற தேவன் எங்களுக்கு முன்னே கடந்து போகிறதற்காய் உம்முடைய அக்கினியினால், உம்முடைய மகிமையினால் பர்வதங்கள், மலைகள், பர்வதங்கள் மெழுகு போல உருகி போகிறதற்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஓ என் இயலாமையில் நீர் செயல்படுவீர், நீர் செயல்படுவீர். உங்க கரம், உங்க கரம், உங்க கரம், உங்க கரம். நன்றி நன்றி. ஓ நன்றி அப்பா, நன்றி. கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வஞானியே, உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா. நன்றி அப்பா, நன்றி 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 நன்றி. நீ நல்லவர் 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 நல்லவர். நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி ஆண்டவரே, நன்றி. உங்க இரக்கத்திற்காக நன்றி, உங்க தயவிற்காக நன்றி, உங்க அசைவாடுதலுக்காக நன்றி ஆண்டவரே. ஓ நன்றி நன்றி. இயலாமையில் நீர் செயல்படுவி, உம் கரம் என்னை விலகாதிருக்கும். என் இயலாமையில் நீர் செயல்படுவி,
கரம் என்னை விலகாதிருக்கும், மலைகளை பெயர்ப்பீரே என்றார். தடைகள் உமக்கு எம்மாத்திரம், மரித்தோரை எழ செய்வீர் என்றார். நோய்கள் உமக்கு எம்மாத்திரம், கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வஞானியே. கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வஞானியே. உம்மை ஆராதிப்பேன். கோலும் இரு பரிவாரமா உம்மாலன்றி இது யாரால்? ஒரு கோலும் இரு பரிவாரமா உம்மாலன்றி இது யாரால்? ஆகாயத்து பட்சிகளை போஷித்தீர் என்றார். என்னையும் போஷிப்பது நிச்சயமே. காட்டு புஷ்பங்களை உடுத்துவது நீரே என்றார். என்னை குறைவின்றி நடத்துவதும் நிச்சயமே. கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வஞானியே. உம்மை ஆராதிப்பேன். காரியம் செய்வீர் சர்வஞானியே. உம்மை ஆராதிப்பேன். என் தேவன் எனக்கா ஏனாகிலும் செய்வீர் என்றாகிலும். என் தேவன் எனக்காய் கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வஞானியே. உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வஞானியே. உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வஞானியே. உம்மை ஆராதிப்பேன். நல்லவரே 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 நல்லவரே. அப்படியே உங்க இறக்கம் எங்க மேல திரும்பிடட்டும் ஆண்டவரே. உம்முடைய கண்கள் அப்படியே எங்களை நோக்கி பார்த்துடட்டும் ஆண்டவரே. உம்முடைய தயவுள்ள கரம் எங்களை அப்படியே நோக்கி பார்த்துடட்டும் ஆண்டவரே. எங்களால் அது முடியாது, எங்களால கூடாது. ஆனா உங்களால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லைன்னு நாங்க நம்புறோம் ஆண்டவரே. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, உம்முடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும் என்று நாங்கள் நம்புகிறோம். நீ நல்லவரப்பா, நல்லவரப்பா. உங்க நன்மைக்காக நாங்க காத்திருக்கிறோம், உங்க இரக்கத்திற்காக காத்திருக்கிறோம். நீர் வல்லமை பொருந்தியவர் ஆண்டவரே, நீர் மகிமை பொருந்திய தேவன் ஆண்டவரே. சாதாரணமா ஆடுகளுக்கு பின்னாடி போயிட்டு இருந்த ஒரு மனுஷனை நீங்க தெரிந்து கொண்டு உங்க மகிமையை கொடுத்து ராஜாவா மாத்தி ஆண்டவரே, ஆடுகளின் பின்பே போய்கொண்டிருந்த ஒரு மனுஷனை அவ்வளோ பெரிய ராஜாவா மாற்றி சகல ஞானத்தையும் சகல அறிவையும்
உங்களால கொடுக்க முடியுமானால் இன்றைக்கு இந்த முதல் நாளில் எங்களுக்கு செய்வது உமக்கு லேசான காரியம். எங்களை உயர்த்துவது உமக்கு லேசான காரியம். எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். அவ்வளோ பெரிய அக்கினி சூளை, 7 மடங்கு அக்கினி சூளை. ஆனா அந்த 7 மடங்கு அக்கினி சூளையா இருந்தாலும் அதன் நடுவிலே உலாவி உமக்கென்று காத்திருந்த, உமக்கென்று வைராக்கியம் பாராட்டின அந்த பிள்ளைகளை மீட்டெடுக்கிறதற்கு உம்மாலே முடியுமானால், உங்க வல்லமை உண்டு ஆனால், அந்த அக்கினி அவர்களை சேதப்படுத்தாமல் இருக்க முடியுமானால், அந்த அக்கினியினுடைய வாசனை கூட அவர்கள் மேல் படாமல் இருக்க முடியுமானால், அந்த தேவன் வல்லமை இன்றும் மாறல, இன்றும் மாறல. உங்க வல்லமை குறைஞ்சு போகல. இப்போ அந்த அக்கினியின் நடுவிலே உலாவினவர், அந்த அக்கினியின் நடுவிலே கிரியை செய்கிற தேவன் இப்போ எங்க மத்தியில ஹalleluya சத்துரு எரித்து கொண்டிருக்கிற அந்த 7 மடங்கு அக்கினி ஜுவாலையை ஆமென் செயலிழக்க பண்ணுவதற்கு உங்க பிரசன்னம் ஹalleluya அந்த குடும்ப கட்டுகளை உடைக்கிறதற்காய், அந்தகார கட்டுகளை உடைப்பதற்காய், பிசாசுடைய கட்டுகளை உடைப்பதற்காய், பரம்பரையாய் இருக்கிற கட்டுகளை உடைப்பதற்கு அந்த பிரசன்னம் இப்போ எங்கள் மத்தியிலே கடந்து வருகிறதற்காக நன்றி அப்பா, நன்றி நன்றி ஆண்டவரே, நன்றி 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 ஆண்டவரே, நன்றி. நீர் அப்படி செய்ய போகிறதற்காக உமக்கு நன்றி. உங்க மகிமை எங்கள் மத்தியில காணப்பட போகிறதற்காக நன்றி. அப்படியே துவங்கி கொண்டு போய் எங்களை அந்த அற்புதத்திற்கு நேராய் உங்க கரம் பிடிச்சு நீங்க நடத்த போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உங்க கரங்களிலே தாழ்த்துகிறோம். எங்களை முழுவதுமாய் வெறுமையாக்குகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்ம எல்லாரும் அப்படியே ஒரே ஒரு வேத பகுதியை நம்ம வாசிக்க போறோம். ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு இந்த ஃபர்ஸ்ட் டே ஆண்டவர் வந்து முதல் நாள் நமக்கு கொடுக்கிற ஒரு வார்த்தையை நம்ம வாசிக்க போறோம். யோபுவின் புஸ்தகம் 23வது அதிகாரத்தினுடைய 11வது வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போறோம். யோபுவின் புஸ்தகம் 23வது அதிகாரத்தினுடைய 11வது வசனம். என் கால்கள் அவர் அடிகளை பற்றி பிடித்தது, அவருடைய நெறியை விட்டு நான் சாயாமல் அதை கை கொண்டேன். அடுத்த வசனத்தை கூட வாசிங்க. அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் பின்வாங்குவதில்லை, அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாய் காத்து கொண்டேன். 10வது வசனத்தை கூட வாசிக்கலாம். 9வது 10வது வசனம், 23ஆம் அதிகாரம் 9வது 10வது வசனம். இடதுபுறத்தில் அவர் கிரியை செய்தும் அவரை காணேன், வலதுபுறத்தில் நான் அவரை காணாதபடிக்கு ஒளிந்திருக்கிறார். ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பிறகு நான் பொன்னாக விளங்குவேன். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த முதல் நாளிலே நான் ஆண்டவருடைய சமூகத்திலே ஆண்டவருடைய வார்த்தைக்காக நான் எதிர்பார்த்த போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே வைத்த ஒரு நல்ல வார்த்தை, நான் போகும் வழியை அவர் அறிவார். நான் போகும் வழியை அவர் அறிவார். இந்த வார்த்தையை எழுதின யோபுவை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவனுக்கு பெரிய செல்வத்தை ஆண்டவர் அவனுக்கு தந்திருந்தார். அவனுக்கு அநேக ஆடு மாடுகள் அவனுக்கு இருந்தது, நிறைய ஒட்டகங்கள் அவனுக்கு இருந்தது. வேதம் சொல்லுகிறது, அந்த ஆளிலே இருந்ததிலே ஒரு மிகப்பெரிய செல்வ சீமானா இருந்தவன் திடீரென்று ஆண்டவருடைய ஒரு பெரிய சோதனை சத்துருவை அனுமதித்து எல்லாவற்றையும் இழந்து ஒன்றுமே இல்லாத ஒரு சூழ்நிலையிலே அவன் தள்ளப்பட்டான்.
அப்போ அவனுக்குள்ள ஒரு பெரிய கேள்விக்குறி, அவனை சுற்றி இருக்கிற நண்பர்களுக்கெல்லாம் ஒரு கேள்விக்குறி. நீ போற பாதை எப்படி இருக்குது, இந்த பாதை என்னவா இருக்குது? அப்பதான் இந்த தேவ மனுஷன் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நான் போகும் வழியை அவர் அறிவார். நான் ஆராதிக்கிற தேவன், என்னை அழைத்த தேவன், எனக்கு இவ்வளவு காரியத்தை தந்த தேவன், இப்பொழுதும் எனக்கு கொடுத்து விட்டு இப்பொழுது எடுப்பதற்கு அனுமதி கொடுத்த அந்த தேவன், அவர் என்ன அறிஞ்சிருக்கிறார் அப்படின்னு சொன்னா, நான் போகும் வழியை அவர் அறிவார். இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே ஒருவேளை நீங்கள் போகிற பாதை, நீங்கள் கடந்து போகிற பாதை ரொம்ப ஒரு கடினமான பாதையா இருக்கலாம், ரொம்ப ஒரு மோசமான பாதையா இருக்கலாம். அந்த பாதையை குறித்த ஒரு உணர்வு வேற யாருக்கும் சொல்லி புரிய வைக்க முடியாததா இருக்கலாம். அந்த பாதையை யாரும் அறிஞ்சிக்கவே முடியாது, தெரிஞ்சிக்கவே முடியாது. இப்படிப்பட்ட ஒரு பாதையிலே கடந்து போகிறது உங்களுக்கு மட்டும் தெரிந்திருக்கலாம். நான் இதை யார்கிட்ட சொல்லுவேன், என்னுடைய யார்கிட்டையும் நான் ஷேர் பண்ண முடியாது. அது என் மனசுக்குள்ளேயே இருக்குது, என்னுடைய இருதயத்துக்குள்ளேயே இருக்கிறது. நான் யாருமே அறியலை. வெளியில ஒருவேளை நீங்க சிரிக்கலாம், வெளியில ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம். யாருக்குமே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, இப்படிப்பட்ட ஒரு வியாதி, இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை இருக்கிறது யாருக்கும் தெரியாம இருக்கலாம். ஆனா ஆண்டவர் மட்டும் இன்றைக்கு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு, நான் போகிற வழி யாருக்கும் தெரியாவிட்டாலும் நான் போகிற பாதையை கர்த்தர் அறிந்திருக்கிறார். நீங்க எந்த பாதையில போய்கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி ஆண்டவருக்கு தெரியும். நீங்கள் எந்த பாதையிலே வருத்தத்தோடு கடந்து போகிறீர்கள் என்கிறதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். யோபுனுடைய அந்த பாதையை கர்த்தர் அறிவாரானால் இன்றைக்கு உங்க பாதையை கர்த்தர் அறிந்திருக்கிறார். உங்க பாதையை அறிந்திருக்கிற கர்த்தர் நிச்சயமாய் அவர் சும்மா இருக்கிற தேவன் அல்ல. யோபு போகிற அந்த பாதையை அறிந்து கொண்டு வெகு சீக்கிரத்திலே கர்த்தர் அந்த பாதையிலிருந்து அவனை பொன்னாக விளங்க பண்ணினது போல, அவன் இழந்த எல்லாவற்றையும் கர்த்தர் ரெண்டத்தனையாய் திரும்பி கொடுத்தது போல, நான் நம்புகிறேன் நீங்கள் போகிற இந்த பாதையிலே உங்கள் வழியை அறிந்திருக்கிற கர்த்தர் சீக்கிரமாய் உங்களை நினைப்பார். சீக்கிரமாய் ஆண்டவர் உங்களை தூக்கி எடுப்பார். சீக்கிரமாய் மறுபடியும் கர்த்தர் உங்களை அலங்கரிப்பார். யோபு மறுபடியும் சாட்சியாய் நின்றது போல, யோபுவை கர்த்தர் மறுபடியும் தூக்கி நிறுத்தினது போல, இந்த சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு வரையும் கர்த்தர் மறுபடியும் தூக்கி நிறுத்துவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். நம்புறவங்க கரங்களை மேல தட்டி முழு பலத்தோடு நான் போகும் வழியை அவர் அறிவார், நான் போகும் வழியை அவர் அறிவார். ஹல்லேலூயா. நிறைய பேருடைய வாழ்க்கையில கேள்விக்குறியா இருக்கலாம். இந்த யோபை சுத்தி வேதம் சொல்லுகிறது, அவனுடைய நண்பர்களுக்கெல்லாம் ஒரே ஒரு பெரிய கேள்விக்குறி. நீ இவ்வளோ ஜெபம் பண்ணியே, நீ இவ்வளோ ஆண்டவரோட நடந்தியே, நீ இவ்வளோ பரிசுத்தமாய் வாழ்ந்தியே. வேதம் சொல்லுகிறது, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனும் ஆகிய இவனை போல அந்த பூமியில ஒருவருமே இல்லை. உனக்கு இப்படிப்பட்ட ஒரு பாதையா, உனக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையா, உனக்கு இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையா, என்ன உனக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை? நீ யாரு? எதனால இப்படி கடந்து போற? நீ ஏதாவது தீமை செஞ்சியா, ஏதாவது தப்பு செய்தியா? அப்போ யோபு கடந்து போகிற அந்த பாதையை ஒருவராலுமே கண்டுபிடிக்க முடியல, ஒருத்தருக்குமே சொல்ல முடியல. ஏன் இந்த பாதையில் அவன் கடந்து போறான்னு தெரியல. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா சொன்னாங்க. அப்படின்னா சிலர் நீ தப்பு பண்ணியிருப்பேன்னு சொன்னாங்க, சிலர் நீ பெருமையா இருந்திருப்பேன்னு சொன்னாங்க. அவங்க கெஸ் பண்ணி இவன் கடந்து போகிற பாதையை குறித்து ஒவ்வொன்றும் சொன்னாங்க. ஆனா வேதம் சொல்லுகிறது, இந்த யோபு என்ன அறிக்கை செய்கிறார் அப்படின்னு சொன்னா, எப்பா நான் போகிற பாதை உங்க யாருக்கும் இப்போ நான் தெளிவுபடுத்த முடியாது. ஏன் அப்படின்னா, இப்ப நான் பலவீனமா இருக்கிறேன், இப்ப நான் ரொம்ப குறைஞ்சு போயிருக்கிறேன், இப்ப நான் தாழ்விடத்துல இருக்கிறேன். ஆனா நான் இப்ப என்ன சொன்னாலும் நீங்க என்ன பண்ண மாட்டீங்க, நீங்க நம்ப மாட்டீங்க. உங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கிற அளவுக்கு என்னிடத்துல பலன் இல்லை. ஆனா எனக்கு ஒன்று தெரியும், நான் ஒன்று அறிந்திருக்கிறேன். எனக்கு ஒருத்தர தெரியும், நான் போகிற பாதைய இருட்டாக இருந்தாலும் மறைவாக இருந்தாலும் யாரும் கண்டுபிடிக்க முடியாமல் இருந்தாலும்
நான் போகிற வழியை ஒருவர் அறிந்திருக்கிறார். என் வேதனை எவ்வளவு பெருசுன்னு அவருக்கு தெரியும். என் மனசு எவ்வளவு கஷ்டப்படுதுன்னு அவருக்கு தெரியும். என் சரீரத்தில் எவ்வளவு பலவீனத்தை சுமந்திருக்கிறேன் என்று அவருக்கு தெரியும். இன்றைக்கு கர்த்தர் நேருக்கு நேர் கர்த்தர் பேசுகிறார். மகளே, மகனே, நீ கடந்து போகிற பாதை, நீ இரவு நேரங்களிலே வடிக்கிற கண்ணீர், நீ யாருக்கும் தெரியாமல் வடிக்கிற கண்ணீர், உன்னுடைய மனதிலே இருக்கிற அந்த பய உணர்வு யாரும் புரிந்து கொள்ளாவிட்டாலும் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இல்ல, நான் இன்றைக்கு உனக்கு வாக்கு கொடுக்கிறேன். நீ போகிற பாதை எத்தனை பேருக்கு மறைவா இருந்தாலும் ஆண்டவருக்கு அது மறைவா இருக்க முடியாது. கர்த்தர் சொல்லுகிறார், நீ போகிற இந்த பாதையை நான் அறிந்திருக்கிறேன். இதற்கு முன்பாக நீ கடந்து போன அந்த பாதையையும் நான் அறிந்திருந்தேன். இப்பொழுது நீ கடந்து போன பாதையும் நான் அறிந்திருக்கிறேன். கர்த்தர் அறிந்திருக்கிறார். கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். அவருடைய அனுமதி இல்லாம அவருடைய நாலேஜ் இல்லாம நம்முடைய வாழ்க்கையில சில பாதைகளை கர்த்தர் அனுமதிக்கவே மாட்டார். அப்போ இந்த ஃபர்ஸ்ட் நாளில் நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வேணும். நான் எந்த பாதையில போனாலும் அதை யார் அறிஞ்சிருக்கிறாருன்னா கர்த்தர் அறிஞ்சிருக்கிறார். அதுவும் இந்த தேவ மனுஷன் சொல்லும் போது என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் முன்பாக போனாலும் அவர் இல்லை, நான் பின்பாக கிரியை செய்தும் அவரை காணேன். அப்படின்னா இவரால முடிஞ்ச வரைக்கும் இவர் ஜெபம் பண்றாரு, இவரால முடிஞ்ச வரைக்கும் ஒரு உபவாசம் இருக்கிறாரு. யாரெல்லாம் என்னென்ன சொல்றாங்களோ எல்லாத்தையுமே கேட்கிறாரு. இப்படி பண்ணி பாருங்க, இப்படி பண்ணி பாருங்க, இந்த மாதிரி ஜெபம் பண்ணி பாருங்க, இந்த மாதிரி பொருத்தனை எடுத்து பாருங்க, எல்லாத்தையும் செய்யறாரு. இவர் முடிஞ்ச வரைக்கும் எப்படியாவது இந்த பிரச்சனை ஏன் வந்துச்சுன்னு ஆண்டவர் சொல்லல. முதலாவதாக இந்த மாதிரி சத்துரு உன்னை சோதிக்க போறான், இந்த மாதிரி உனக்கு ஒரு சோதனை வரப்போகுது, நீ கொஞ்சம் கவனமா இரு அப்படின்னு ஆண்டவர் ஒரு எச்சரிப்பு கொடுத்திருந்தா, ஒருவேளை இந்த யோபு ஆண்டவர் ஏற்கனவே எச்சரிச்சார்ல, அதனால இது நடக்கும், சரியாயிரும் அப்படின்னு நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் யோபுனிடத்துல எதையுமே சொல்லல. பிசாசினிடத்துல ஆண்டவர் சொல்றாரு, சரி நீ சோதிக்கணும்னா சோதிச்சுக்கோ அப்படின்னு சொல்றாரு. ஆனா யோபுனிடத்துல ஆண்டவர் எதுவுமே சொல்லல. சில நேரத்துல ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற சோதனைய சொல்லிட்டு செய்வாரு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனா கண்டிப்பாக ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், அவர் எந்த சோதனையிலே நம்மை கடந்து போனாலும் அதிலே ஒரு நன்மையை வைக்காமல், ஒரு உயர்வை வைக்காமல் அந்த பாதையில ஆண்டவர் நம்மளை கொண்டு போகவே மாட்டார். எதையுமே சொல்லல. அதனால இவருக்கு தெரியாததுனால எல்லாத்தையும் மன்னிப்பு பார்க்கிறாரு, மன்னிப்பு கேட்டு பார்க்கிறாரு, உபவாசம் இருந்து பார்க்கிறாரு. ஆனா எவ்வளோ கிரியை செஞ்சோம், ஆனா என்ன அவுட்புட், என்ன இருக்குது, என்ன செய்யறாங்கன்னு பார்த்தா ஒண்ணுமே இல்லை, எந்த பதிலுமே இல்லை. இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற நீங்களும் ஒருவேளை ரொம்ப வெக்ஸ் ஆகி போய் அதுல தான் வந்திருக்கலாம். பாஸ்டர், நான் எல்லாம் செஞ்சு பார்க்கிறேன், எல்லாம் பண்ணி பார்க்கிறேன், இதுக்கு மேல நான் என்ன பண்ணணும், இதுக்கு மேல என்ன ஜெபம் பண்ணணும், இதுக்கு மேல எவ்வளோ அழணும், என்னுடைய கண்களில் கண்ணீர் கூட இல்லை பாஸ்டர், எல்லாம் போயிருச்சு, இதுக்கு மேல நான் என்ன ஒப்பு கொடுக்கணும், இதுக்கு மேல நான் எவ்வளோ ஜெபத்துக்கு போகணும், என்னென்னமோ உங்க மனசுல தோணலாம். ஆனால் அந்த மனுஷன் முடிக்கும் போது, நான் முன்பாக போனாலும் அவர் இல்லை, நான் பின்பாக கிரியை செய்தும் அவரை காணேன். ஆனா எனக்கு ஒரே ஒரு நம்பிக்கை இருக்குது, நான் போகிற வழியை அவர் அறிந்திருக்கிறார். அவர் என்னை சோதித்த பிறகு நான் பொன்னாக விளங்குவேன். அந்த ஸ்டேட்மெண்ட் ஆண்டவர் உங்க வாயினாலையும் கர்த்தர் சொல்ல வைப்பார். எவ்வளவு கிரியை செய்தும் நீங்கள் காணாவிட்டாலும் கர்த்தர் சொல்லுகிறார், நீ போகிற பாதையை நான் அறிந்திருக்கிறேன், உன்னை சோதித்த பிறகு உங்களை பொன்னாக விளங்க செய்கிற கர்த்தர். ஆமென். இந்த வசனத்தை நான் தியானிச்சுட்டு இருக்கும்போது, இந்த யோபு யாருக்கும் தெரியாமல் அவன் கடந்து போன ஒரு 3 சூழ்நிலைகளை குறித்து, 3 பாதைகளை குறித்து நான் தியானிச்சேன். அது ரொம்ப ஆசீர்வாதமா இருந்துச்சு. வாசிக்கலாம். முதலாவதாக, இந்த யோபு கடந்து போன யாருக்கும் தெரியாத ஒரு 3 பாதைகள். நீங்கள் 23ஆம் அதிகாரம், யோபுவின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரத்தினுடைய 11வது வசனத்தை வாசிக்கலாமா? 11வது வசனத்தை வாசிக்கலாம். 23:11, என் கால்கள் அவர் அடிகளை பற்றி பிடித்தது, அவருடைய நெறிகளை விட்டு நான் சாயாமல் அதை கை கொண்டேன். அவர்
உதடுகள் கற்பனைகளை விட்டு நான் பின்வாங்குவதில்லை. அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாய் காத்து கொண்டேன். அவரோவென்றால் ஒரே மனமாயிருக்கிறார். அவரை திருப்பத்தக்கவன் யார்? அவருடைய சித்தத்தின் படி எல்லாம் செய்வார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த யோபு கடந்து போன யாருக்கும் தெரியாத பாதை. என்ன பாதை அப்படின்னு சொன்னா, நான் இங்க வாசிக்கும் போது வேதம் சொல்லுது, நான் ஜெபம் பண்ணினேன், நான் இந்த மாதிரி ஆண்டவருக்கு பிரியமா நடந்தேன். ஆனா என்ன அவுட்புட் அப்படின்னா, அவரோ வென்றால் ஒரே மனமாயிருக்கிறார். அப்படின்னா இந்த யோபு கடந்து போகிற முதல் பாதை என்ன பாதை அப்படின்னு சொன்னா, அவனுக்கு ஒரு முடிவு தெரியாத ஒரு பாதை. அப்படின்னா எந்த முடிவுமே அவனுக்கு வரல. அப்படியே ஜெபம் பண்ணும் போது நல்லா இருக்கிறது மாதிரி இருக்குது, அப்படியே 4 பேர் பேசும்போது நல்லா இருக்கிறது மாதிரி தான் இருக்குது. ஆனா இந்த பாதையினுடைய முடிவு என்ன? இந்த பிரச்சனையினுடைய முடிவு என்ன? நான் இவ்வளவு பெரிய போராட்டத்தை சந்திச்சிட்டேன். முதலாவதாக அவனுடைய சொத்துக்களை இழந்தாச்சு, அவனுடைய வேலையை இழந்தாச்சு, அவனுடைய பிள்ளைகளை இழந்தாச்சு, சரீரத்தை இழந்தாச்சு. ஒண்ணுமே இல்லாம இந்த யோபு உட்கார்ந்து இருக்கிறார். இப்ப அவர் என்ன நினைக்கிறாருன்னா, ஒவ்வொரு நாளும் காலையில எழும்பும் போது அவருடைய மனசு சொல்லுது, இன்னைக்கு ஒரு முடிவு வராதா? சரி, நம்ம இன்னைக்கு ஒரு 6-7 மணி நேரம் ஜெபம் பண்ணோம், இன்னைக்கு ஒரு முடிவு வராதா? இன்னைக்கு ஆண்டவருடைய கற்பனைகளை எல்லாம் கை கொண்டோம், இன்னைக்கு முடிவு வராதா? ஆனா யாராவது ஒருத்தர் இப்போ ஒரு பணம் கொடுத்தவங்க கேட்டாங்கன்னு வச்சுங்களேன், இந்த பணத்தை என்னைக்கு தருவீங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஒரு பதில் சொல்லணும், இந்த மாதிரி இன்ன டேட்டுக்குள்ள உனக்கு தருவேன் அப்படின்னு சொல்லணும். ஆனா இந்த மனுஷனால என்ன பண்ண முடியல அப்படின்னு சொன்னா, யாராவது என்னைக்கு தான் நீ வெளியே வருவ, என்னைக்கு தான் உன் பிரச்சனை சரியாகும், என்னைக்கு தான் இந்த குடும்பத்துல நிம்மதி வரும் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னு சொன்னா, இந்த யோபுவால என்ன சொல்ல முடியல அப்படின்னு சொன்னா, எனக்கு இந்த பிரச்சனைக்கு இந்த நாளைக்குள்ள இந்த மாசத்திற்குள்ள ஒரு முடிவு வரும்னு இவருக்கு சொல்ல தெரியல. இவர் கடந்து போகிற பாதை என்ன பாதை அப்படின்னா, அது போயிட்டே இருக்குது, நாளுக்கு நாள் போயிட்டே இருக்குது, அதுக்கு ஒரு டைம் இல்லை. இந்த வருஷத்துக்கு ஒரு ட்ரீட்மெண்ட்டே பார்க்க போகும்போது ஒரு டாக்டர் நம்மை பார்த்து 15 நாள் மாத்திரை சாப்பிடுங்க சரியா போயிடும் அப்படின்னு ஒரு ஹோப் கொடுத்தா நமக்கு நல்லா இருக்கும். இல்லை அப்படின்னா ஒரு 1 இயர் அவ்வளோதான் சரியா போயிடும் அப்படின்னு சொன்னா நமக்கு ஓகே, ஒரு பரவாயில்ல 1 இயர் அப்படின்னு நினைக்கலாம். ஆனா சிலருடைய வாழ்க்கையில என்ன நடக்குது அப்படின்னா, யோபுவை போல இது என்னைக்கு முடியும், இது என்னைக்கு தீரும் அப்படின்ற அந்த நம்பிக்கையே இல்லை. அப்போ வேதம் சொல்லுகிறது, ரொம்ப அழகாய் சொல்லுகிறது, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போவதே இல்லை. எத்தனை பேர் இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகள் யோபுவை போல சில பிரச்சனைகளுக்கு முடிவே இல்லாம இருக்கலாம், அந்த முடிவே தெரியாம இருக்கலாம். 21 நாள் ஜபத்துல முடிவை நீங்க கண்டுபிடிக்காம இருக்கலாம். முழங்கால் யுத்த ஜபத்துல முடிவு வரும்னு நினைச்சு அதுல முடிவு இல்லாம இருக்கலாம். இன்னைக்கு உங்க மனசு சொல்லலாம், ஒருவேளை நான் ஒரு பாதையில போயிட்டு இருக்கிறேன், அந்த பாதையில எனக்கு முடிவே தெரியல, எனக்கு முடிவு வருமா, எனக்கு நம்பிக்கை இல்லை, எப்ப முடியும், இந்த பிரச்சனை முடிவதற்கு ஏதாவது வாய்ப்பு இருக்குதா? ஆனா ஆண்டவர் யோபுனுடைய வாழ்க்கையிலே ஒரு சோதனையினுடைய ஆரம்பத்தை கொடுப்பாரானால், அவனை அந்த சோதனையின் மத்தியிலே நடத்துவாரானால், ஒரு நாள் கர்த்தர் அவனுக்கு அந்த பிரச்சனையிலிருந்து ஒரு முடிவை கர்த்தர் கட்டளை இடுகிறார். கர்த்தர் ஒரு முடிவை கர்த்தர் தந்தார். யோபுனுடைய முன்னிலைமையை பார்க்கிலும் அவனுடைய பின்னிலைமையை கர்த்தர் ஆசீர்வதித்து, யோபுனுடைய குமாரத்திகளை போல சௌந்தரியம் உள்ளவர்கள் உலகத்திலேயே இல்லாத அளவிற்கு கர்த்தர் நடத்த முடியுமானால், இன்றைக்கு நீங்கள் கரங்களை தட்டி கொண்டு இருக்கும் போதே கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இல்ல இந்த 100 days ஜெபம் முடிகிறதற்குள்ள அந்த காரியத்திற்கு ஒரு முடிவு வரும், அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரும், அந்த சூழ்நிலைக்கு ஒரு முடிவு வரும். என்னுடைய ஆண்டவர் துவங்குகிறவர்கள் மட்டுமல்ல, கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், அவர் துவங்குகிறவரும் அவர் முடிக்கிறவருமாயிருக்கிறார். தேவன் வாக்கு கொடுக்கிறார், நான் அதை முடிப்பேன். நிச்சயமாகவே முடிவு உண்டு, நிச்சயமாகவே முடிவு உண்டு. இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தர் இந்த யோபுவை போல ஒரு பாதையில கடந்து போகலாம். பாஸ்டர், இந்த பாதையில தான் ஆண்டவர் என்ன நடத்துறாரு, இவனுக்கு இன்றைக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசனமா தான் இந்த வார்த்தையை தர்றாரு, அது நான் போகும் வழியை அவர் அறிவார். அப்போ இந்த யோபு போகிற முதல் வழி என்ன அப்படின்னு சொன்னா,
முடிவே இல்லாத ஒரு வழி. அதனாலதான் அவருடைய மனைவி என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு முடிவே தெரியல, எல்லாமே போயிடுச்சு, அதனால ஒண்ணு பண்ணுங்க, இதுக்கு எதுதான் முடிவு அப்படின்னு சொன்னா மரணம் தான் முடிவு அப்படின்னு சொல்றாங்க. சாவுதான் முடிவு. இந்த சிலர் ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கிற உங்களை பார்த்து நிறைய பேர் அப்படிதான் சொல்லலாம், நீ செத்தாதான்ப்பா இதுல முடிவு வரும். உங்க மனசுல கூட பிசாசு அப்படிதான் சொல்லிட்டே இருக்கலாம், ஆண்டவரே இந்த பிரச்சனைக்கு முடிவு வருமா, இந்த வீட்டுல நான் பார்க்கிற சூழ்நிலைக்கு முடிவு வருமா. அப்போ உங்க மனசுக்குள்ள பிசாசு பேசலாம், நீ சாகும் போது அது முடிவு வரும், நீ மரணம் அடைகிற வரைக்கும் அந்த முடிவை பார்க்க மாட்ட, நீ மரணம் அடைகிற வரைக்கும் அந்த ரட்சிப்பை பார்க்க முடியாது, நீ மரணம் அடைகிற வரைக்கும் அந்த கடன் தீராது, நீ மரணம் அடைகிற வரைக்கும் அந்த வியாதி உன்னை விட்டு மாறாது அப்படின்னு சொல்லி முடிவுன்னு நினைக்கும் போது மரணம் தான் முடிவுன்னு உங்க மனசு சொல்லலாம், உங்க சரீரம் அப்படி சொல்லலாம். ஆனா இதே சூழ்நிலையில தான் இந்த யோவும் கடந்து போறார். எனக்கு என்ன முடிவு, எனக்கு என்ன முடிவு, என்னைக்கு முடியும், என்னைக்கு ஏதாவது ஒண்ணு சொல்லுங்களேன், ஏதாவது ஒண்ணு சொல்லுங்களேன். நோ ஆன்சர். அங்கிருந்து வருது, எதுவுமே இல்லை, எந்த பதிலுமே இல்லை. நான் கிரியை செய்து பார்க்கிறேன், பதில் இல்லை. முடிவு எப்போ வரும், பதில் இல்லை. யாராவது ஒருத்தர் தீர்க்கதரிசிகள் சொல்லுவார்களா இந்த மாதிரி முடிவு வருமா, அதுவும் பதில் இல்லை, எந்த பதிலும் இல்லை. ஆனாலும் ஒன்று எனக்கு தெரியும், அந்த அதிகாரத்தினுடைய துவக்கத்தில் ஆரம்பிச்ச அந்த சோதனை ஆண்டவர் அவனை மரணத்தோட முடிவு பண்ணல. நான் நம்புறேன், உங்களை மரணம் அடைஞ்சாதான் உங்க பிரச்சனை உங்களுடைய மரணத்துல தான் சரியாகும்னு நினைக்காதீங்க. நீங்க உயிரோடு இருக்கும்போது கர்த்தர் உங்களை ஜீவனோட வச்சு அந்த பிரச்சனையை கர்த்தர் முடிப்பார். இன்னும் சில நாட்களுக்குள்ளாக, சில மாதங்களுக்குள்ளாக கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் கர்த்தர் உங்களை தட்டி கொடுக்கிறார். இல்ல மகனே, நீ தைரியமாயிரு, நீ பலமாயிரு. ஆமென். உனக்கு ஒரு முடிவு உண்டு, இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு உண்டு. ஹல்லேலூயா. கர்த்தர் அதற்கு ஒரு டெட்லைனை, கர்த்தர் ஒரு கடைசி நேரத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா.